ஒரு கையில் அருவாள் எடுத்துக்கிட்டு அப்படி என்ட்ரி கொடுக்குறது தான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேத்தல், அது தேவையில்லாத ஒன்று. அதற்கான எல்லா மெட்டீரியலையுமே அவர் வாங்கியிருக்கிறார். அந்த கதை தான் இது. உதயநிதி அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை ரீபோஸ்ட் பண்ணாரா இல்லை இது என்ன விஷயம்லாம் தெரில. அப்படி தானங்க இந்த சமூகமே இருக்கு. உனக்கு பிடிக்கலையா கடந்து போயிரு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவர் இப்படி அவருடைய பேசிக்கே இப்படி தான்லாம். வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்றைக்கி என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தணன் அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம், வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். அரசன், வெற்றிமாறன் அண்டு சிம்பு அவங்களுடைய காம்போவோட அனிருத்தும் இறஞ்சிருந்தாரு. கிளிம்ஸ் வந்ததுலேருந்து தீபாவளியை விட அதை பற்றின பேச்சு தான் அதிகம் இருந்தது. உங்களுக்கு அந்த கிளிம்ஸ் எப்படி இருந்தது? கிளிம்ஸு நல்லா இருந்துச்சு, டோட்டலாக நல்லா இருந்துச்சு, அது வேற. பட் எனக்கு என்னென்னா சப்ஜெக்ட் எது, அவர் கையில் அருவாள் எடுத்துக்கிட்டு அப்படி என்ட்ரி கொடுக்குறது தான் சப்ஜெக்ட். அதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பேத்தல், அது தேவையில்லாத ஒன்று. அதை எப்படி வெற்றிமாறன் பண்ணாருன்னு தான் எனக்கு டவுட். வெற்றிமாறன் எப்போவுமே கிறிஸ்பான ஒருத்தர். ஒரு 5 மணி நேரம் படம் எடுத்தால் கூட அவர் 2 மணி நேரம் கிறிஸ்ப் என்னவோ அதை மட்டும்தான் எடுத்துப்பார். 3 மணி நேரத்தை தள்ளி விட்ருவார் வேண்டான்ட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு சின்ன கிளிம்ஸில் இவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக இருக்கே, இதை எதுக்கு வைக்கணும்னு நினைக்கணும்ல. ஸோ அதை எதுக்கு வச்சாருன்னு எனக்கு தெரியல. பட் அந்த சிம்புடைய அந்த 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 தோற்றம் இருக்குல்ல, எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. ஒரு ரொம்ப நுணுக்கமாக அழகாக நடிச்சிருந்தார். வெற்றிமாறன் கையில் சிம்பு போகும்போது இன்னொரு டைமென்ஷனுக்கு அவர் போவாருங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அதை வந்து ரொம்ப ஓப்பனிங்லேயே அதை காமிச்ச விதத்தில் சூப்பராக இருந்துச்சு. அனிருத் அவர்கள் மேலே பல கேள்வி வைக்கப்பட்டுச்சு. அவர் வந்து இந்த மாதிரி வெற்றிமாறன் கூட ஒர்க் பண்ணதில்லை, இந்த காம்போ எப்படி ஒர்க் ஆகும், எல்லோரும் சனாவை போட்டிருக்கலாங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு. ஆனால் எப்படி இருந்தது உங்களுக்கு அனிருத் அவர்கள்? இப்போ தானே இதுதானே பிகினிங். நம்ம இனிமேல் முழுசாக பார்க்கும்போது தான் ஒரு விமர்சனமே பண்ண முடியும். இது வந்து ரொம்ப குறைவான ஒரு நேரம். இதில் என்ன பண்ணியிருக்காரோ அதை பண்ணிட்டாரு, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இதற்கப்புறம் வெற்றிமாறனோடு சேர்ந்து ஒரு சில மெலடிகள்லாம் கொடுக்கணும். வெற்றிமாறன் படத்தில் எப்போவுமே மெலடிகளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கும். அதை வந்து அனிருத் பண்ணுறாரான்னு பார்த்து அப்போ விமர்சனம் பண்ணுவோம். நெல்சன் அவர்கள் வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் பலர் சொல்லும்போது இது வந்து ஒரு உண்மை கதையை தழுவப்பட்டதாக இருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் வேற ஒருத்தரோட இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கூட வெளியாயிருந்தது. இது எந்த மாதிரியான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அவங்க சொன்ன மாதிரி அந்த பிரபல தாதாவை சந்தித்து ஒரு பேட்டியெல்லாம் எடுத்திருக்கிறாரு. அதையொட்டிய கதையாக இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுதானாங்கிறத வெற்றிமாறன் தான் உறுதிப்படுத்தணும். ஏன்னா இப்போ வெற்றிமாறன் வந்து சவுக்கு சங்கர் கதையவே வாழ்க்கை வரலாறு படமாக்க போகிறாரு. இப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அது சம்மந்தமான ஒரு முயற்சி ஒன்று போயிட்டுருக்கு. இப்போ திமுக ஆட்சியில் அது பண்ணுவாரான்னு நமக்கு தெரியாது. இன்னொன்று திமுக தொடர்பானவர்களோடு அவருக்கு ஒரு நெருக்கம் இருக்குது வெற்றிமாறனுக்கு. அதனால் இப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் என்றைக்காவது அதை பண்ணுவார். அதற்கான எல்லா மெட்டீரியலையுமே சவுக்கு சங்கர்கிட்டேருந்து அவர் வாங்கியிருக்கிறாரு. அந்த மாதிரி பிரபல தாதா ஒருத்தரையும் அவர் பார்த்துருக்கிறாரு. அந்த கதை தான் இது வாங்கிறது நமக்கு தெரியாது. அதை வெற்றிமாறன் தான் கிளியர் பண்ணும். ஆனால் இப்போது பலர் வந்து இந்த இதுக்கு கீழே இருக்கட்டும், என்ன தான் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸு இது படமானு பல பேர் விஷயமா எடுத்துக்கிட்டாலும் ஒரு சிலர் மறுபடியும் ஒரு வைலன்ஸை தான் கையாளுறாரு, இந்த வைலன்ஸை வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த வந்து சண்டை காட்சிகள்லாம் க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, அப்படி சொல்ல முடியாதுங்க. இந்தியா முழுக்க அப்படி தான் படம் எடுத்துகிட்ருக்காங்க. இவர் மட்டும் ஏன் வேறு மாதிரி எடுக்கணும்? இங்கே எல்லாத்தையும் எடுப்பதற்கு எல்லா இயக்குனர்களும் இருக்காங்க. வெற்றிமாறன்னா அவருக்கு ஒரு ஸ்டைல், பாரஞ்சித்துனா அவருக்கு ஒரு ஸ்டைல், மாரி செல்வராஜ்னா ஒரு ஸ்டைல், பிரதீப் ரங்கநாதனா ஒரு ஸ்டைல். அப்போ அவங்கவுங்கள்ட்ட என்ன தேவையோ அதை தான் நம்ம பார்க்கணும். நீ ஏன் இதே மாதிரி எடுக்கிறேன்னு நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம தான் தேடி போய் பார்க்குறோம். அவங்க வீட்டுக்கு வீடு வந்து வெத்தலை பாக்கு வச்சு என் படத்தை பார்க்க அண்ணி யாரும் கூப்பிடல, நாம் போகிறோம். இப்போ வெற்றிமாறன் படம் இப்படி இருக்கா, உனக்கு பிடிக்கலையே போவாத, பிரதீப் ரங்கநாதன் படத்துக்கு போ. உனக்கு என்ன ஸ்டைல் ஆஃப் மூவி பிடிக்குதோ நீ அதை பார்க்க போ. இப்போ நமது எம்ஜிஆர் படிச்சுட்டு இது என்ன கலைஞரை திட்டி வச்சுருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? உனக்கு பிடிச்சிருந்தா முரசொலி வாங்கி படி, அவ்வளோதான். முரசொலி விரும்புகிறவன் நமது எம்ஜிஆர் படிக்க முடியாது, நமது எம்ஜிஆர் விரும்புகிறவன் முரசொலி படிக்க முடியாது, அவ்வளோதான், சிம்பிள். இதை ஃபாலோ பண்ணிட்டா குறையே வராதுங்க. இவர் ஸ்டைலில் எடுக்கிறாரு, அவர் ஸ்டைலில் எடுக்கிறாரு, நமக்கு ஏற்ற ஆடியன்ஸ் மாதிரி பிரிஞ்சு, அவ்வளோதான். ஓகே சார். அண்ட் சாதாரண ஒரு ரீபோஸ்ட் விஷயம் மிகப்பெரிய கலைபரத்தையே ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் உருவாக்கிருச்சு. உதயநிதி அவர்கள் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தை ரீபோஸ்ட் பண்ணாரா இல்லை இது என்ன விஷயம்லாம் தெரில, ஆனால் அதை வச்சு ரொம்ப ட்ரோல் செய்யப்பட்டார். இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? ரீபோஸ்ட்டை வந்து கவனமாக பண்ணணும். எஸ்வி சேகர் ஒரு ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் கழுத்துக்கு மேலே கத்தி தொங்கிட்டு இருக்கு. ஓகே, ஆமாம், அவர் தானே ஃபேஸ்புக்கில் வந்து பத்திரிக்கையாளர், பெண் பத்திரிக்கையாளர்களை பற்றி தவறாக ஒருத்தர் சொன்னதை ரீபோஸ்ட் பண்ணார். அதனுடைய விளைவை இன்றைக்கி அனுபவிச்சுட்ருக்காரு. கிட்டத்தட்ட உதயநிதிக்கும் அதே ஒரு நிலைமை தான் இன்றைக்கி வந்திருக்கு.
ஆனால் ஒரு இன்ஸ்டாவில் நம்ம அப்படி மேய்ஞ்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இருப்பவர்களை டக்குன்னு நம்ம ரீபோஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இயல்பானது. அவங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு வகையில் நம்மளை கவர்ந்துருக்காங்க, அவ்வளோதான். அது வந்து இவ்வளோ தூரம் வந்து பெரிய குற்றமாக கருத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இப்போ அவர் துணை முதலமைச்சர்னா அவருக்குன்னு ஒரு ரசனை இருக்காதா என்ன? இல்லையா? அவர் என்ன ஜடமா? அப்படி இல்லை, மிஷினும் கிடையாது, இல்லை மனுஷன் தானே. இப்போ அவர் ஒரு விஷயத்தை பார்க்குறாரு, ஏதோ அவரை ஈர்த்துருக்கு, ரீபோஸ்ட் பண்ணுறாரு. என்ன தப்பு இதில்? ஏன் அப்படி ஒரு கொலை குற்றமாக இந்த சமூகம் பார்க்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை. இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வச்சு ஒரு அட்டாக் மோடில் போயிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து அவரை பர்சனலாக ரொம்ப அட்டாக் பண்ண மாதிரியும் இருந்தது. ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியா வச்சு பர்சனல் அட்டாக் வரைக்கும் போகலாமாங்கிறதா என்னுடைய கேள்வியா. அப்படி தானங்க இந்த சமூகமே இருக்குது. உண்மை, அதாவது எல்லாருமே நீதிபதி ஆயிடுறான், எதுக்கு நிற்கிற எல்லாருமே குற்றவாளி ஆயிடுறான். நான் யாருங்கிறத முதல்ல இவன் பார்க்கணும்ல. ஊரில் இருக்கிற அழுக்கு மொத்தமும் இவங்குள்ள இருக்கும். ஆனால் இன்னொருத்தரை தப்பு தப்பாக திட்டுறது, தப்பு தப்பாக சொல்கிறது, ஏதாவது உனக்கு பிடிக்கலையா கடந்து போயிடு, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அவர் இப்படி அவருடைய பேசிக்கே இப்படி தான்லாம் பெரிய அனலைஸ் மைக்ரோஸ்கோப் உள்ள வச்சு திணிக்கிறாங்க உதயநிதியை கொண்டு போய். என்ன அவசியம் இருக்குங்கிற? ஏதாவது ஒரு தவறான ஒரு விஷயம் அங்கே நடந்துருச்சா? ஏதாவது அவங்கள்ட்ட ஒரு ஆபாசமாக ஏதாவது ஒரு கருத்தை போட்டு அது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒன்றுமே இல்லையே. ஃபோட்டோ பார்க்குறாரு, ஷேர் பண்ணிடுறாரு, அவ்வளோதான். என்ன பிரச்சனை உங்களுக்கு அதில்? அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. இந்த சமூகத்தை நினச்சா எல்லாருமே கையில் ஒரு தடியை தூக்கிட்டு தான் வர்றான். புலந்துடுறது யாராக இருந்தாலும் அப்படின்னு தான் வரேன். இந்த மாதிரி விஷயம் தான் சாய பயங்கர் அவருக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதாவது கருப்பு படத்தோட பாடல் ஒன்று வெளியாக இருந்தது. இவருடைய பாடல்கள் வரும்போது நுணுக்கமாக பார்க்குறாங்க. வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது, மியூசிக் கேட்க மாட்டேங்குது, இதை இப்படி பண்ணிக்கலாம். எல்லாருமே ஒரு ஜட்மெண்டல் டோன் மாறிடுறாங்க. ஏன் அவர் மேலே வந்து இவ்வளோ விஷயங்கள் பார்க்கப்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லைங்க, ரசனைக்கும் விமர்சனத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு பாடல் இப்படி இருக்கணும்னு ஒருத்தர் ஆர்வத்தோடு பார்க்கும்பொழுது அவருக்கு ஒரு ஏமாற்றம் வரும்போது அது விமர்சனமாக வைக்கலாம், தப்பு இல்லை. அது ரசனை சார்ந்த விஷயம். உதயநிதிக்கு ஏற்பட்ட பிரச்சனையையும் இவருக்கு ஏற்பட்டதையும் நம்ம ஒன்றா பார்க்க முடியாது. சாய பயங்கருக்கு அது வேறு. நாம் வந்து ஒரு இசையமைப்பாளர் இப்படியெல்லாம் பாட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை அவர் ஃபார்ம் பண்ணி கொண்டு வர்றாரு. எதிர்காலத்தில் சாய பயங்கருக்குன்னு ஒரு கூட்டம் வந்துடும். இப்போ அந்த கூட்டம் வந்து அதை ரசிக்கும், அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன, இப்போ நான் சொன்ன கதை தான், முரசொலி நமது எம்ஜிஆர் கதை தான். பிடிக்கலையா விட்டுட்டு வேற இவனை பாருங்கள், இவன் பாட்டை கேளுங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு ஒரு உரிமை உண்டு. அது எல்லை மீறாமல் பார்த்துக்கணும். இவனெல்லாம் ஏன் கொண்டு வந்தீங்க, இவனுக்கெல்லாம் யார் வாய்ப்பு கொடுத்து இப்படிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், அதுதான் விஷயமா இருக்கு. இப்போ ஒரு 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 இளைஞர் கூட்டம் அவரை ரசிக்கலைன்னா முதல்ல அவர் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது, இல்லையா? இன்றைக்கி ஒரு 6 படம் பெரிய படம் அவர் பண்ணுறாரு, பெரிய நடிகர்கள் படம் பண்ணுறாரு, எல்லாத்தையும் தாண்டி அட்லி படமே அவர் பண்ணுறாரு. அதுதான் ஹையஸ்ட்டு. அதை விட வேறு என்ன சர்டிஃபிகேட் யார் கொடுக்க முடியும்? அவரை கொடுக்குறாரு. அப்போ நம்ம பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? அந்த பாட்டில் குறை இருக்கிறத சுட்டி காட்டலாம் கட்டாயமாக. ஒருவேளை அவரே கூட நாம் எங்கேயோ தவறு பண்ணியிருக்கோம், இந்த வாய்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை பிச்சில் இருந்தால் நல்லாயிருக்கும், அல்லது இன்னும் எல்லாருக்கும் கேட்குற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும், அது தானே சுட்டி காட்டுறாங்கன்னா அவர் மாற்றிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி ஒரு விமர்சனம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து தப்பாக இருக்குது. போக போக அட்டாக் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகி போகிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ரஜினி அவர்களும் சுந்தர் சி அவர்களும் இணைய போகிறாருங்கிறது தான். இந்த ஒரு காம்போவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு அது எப்படி இருக்குது பார்க்க? நம்ம வந்து ரஜினியை பன்மை காலமாக ஒரே மாதிரி பார்த்துட்ருக்கோம். ஒரே ரத்தம் வெட்டு கத்தி அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். சுந்தர் சி வந்தாருன்னா ஒரு கலகலப்பான ரஜினியை நம்ம பார்க்கலாம். ரஜினி காமெடி பண்ணாருன்னா அல்டிமேட்டாக இருக்கும், சூப்பராக பண்ணுவார் அவர். அப்படி ஒரு படத்தை சுந்தர் சி எடுத்துட்டாருன்னு வைங்களேன், ஒரு ஃப்ரெஷ்ஷான ரஜினியை வந்து நம்மளால் பார்த்துட முடியும். ஒருவேளை அது நடக்குமோன்னு நான் நினைக்கிறேன். சுந்தர்சி வந்து பேய் பிசாசு ஆவி இப்படின்னு இப்போ படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னென்னா ஒரு மினிமம் கேரண்டி அதுக்குள்ளே இருக்குன்ட்டு. ஆனால் ரஜினி உள்ளே வரும்போது மினிமம் கேரண்டி பற்றி அவர் யோசிக்க வேண்டியதில்லை, ரஜினியே மேக்ஸிமம் கேரண்டி. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல ஜாலியான ஒரு படத்தை நம்ம கொடுக்கலாமே. ஆமாம், ஏன்னா பல நாள் வந்து எல்லாருமே காத்திருக்கிறது, எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறதும் தில்லு முள்ளு மாதிரி ஒரு படம் வந்து ரஜினி அவர்கள்கிட்ட இருந்து எதிர்பார்த்து அட்டகாசமாக பண்ணலாம். அது தெரியல பண்ண போகிறாங்களா. அருணாச்சலம் படம் பண்ணும்பொழுதே சுந்தர்சியா அப்படின்னாங்க, ஆனால் சுந்தர்சி அதை ரொம்ப சூப்பரான படமாக பண்ணார். ஸோ அது மாதிரி ஒரு ஃப்ளேவரில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு. கண்டிப்பாக. நான் சுந்தர்சி அவர்களுமே வந்து ஒரு எப்போவுமே கிட்டத்தட்ட மோர் தென் 30 இயர்ஸாக ஒரு மினிமம் கேரண்டி டேரக்டராகவே இருந்துட்டு இருக்காரு. அதுக்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ வருஷங்கள் சர்வைவ் ஆகிறது இல்லை, அவருடைய ஃப்ரெஷ்னஸ் தாங்க. முதல்ல நாம் பழசாயிட்டோம்னு நம்ம நினச்சிட்டோம்னா முடிஞ்சுது. சுந்தர்சி அப்படி ஒருபோதும் நினைக்கிறது இல்லை. இன்றைக்கி வர்ற பசங்க எதை ரசிப்பாங்கங்கிறது அவருக்கு தெரியுது. அப்போது உங்களுடைய நட்பு வட்டாரம் நீங்கள் கவனிக்கிறது இது எல்லாமே யாரை நோக்கி அப்படின்னா பசங்களை நோக்கி. அப்போ அவங்களுக்கான விஷயத்தை நம்ம கொடுப்போங்கிறதுல தெளிவாக இருக்கார் அவர். எனக்கெல்லாம் பெரிய பிரமிப்பு. சில பேரை பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம், அதில் சுந்தர்சி ஒருத்தர்.
கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமாக ஒருத்தர் ஒரே இடத்துல இருக்க முடியும். அவர் வந்து ஃபேட் அவுட்டே ஆகலைங்க. 1-2 படங்கள் ஓடாமல் போயிருக்கலாம், அது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அவருக்கான மரியாதை, அவருக்கான கூட்டம், அந்த கமர்ஷியல் இதில் அவர் எப்போவுமே கிங்கு தான். பராசக்தியும் வருது, ஜனநாயகனும் வருது, கிளிம்ஸ் வந்து பராசக்தியிலேருந்து விட்டுருக்காங்க. ஸோ எந்த மாதிரியான எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அண்ட் எந்த மாதிரி இந்த கிளாஷ் இருக்க போகுது? ரெண்டுமே சிறந்த படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னொன்று, ஜனநாயகன் வந்து படு கமர்ஷியலான படமாக இருக்கும். ஏன்னா அங்கே உள்ள தலை பண்ண படம் பாலகிருஷ்ணா. ஸோ அதனால் படு கமர்ஷியலான படமாக இருக்கும். பராசக்தி சிந்திக்க வைக்கக்கூடிய படமாக இருக்கும். இப்போ நாம் சொல்கிறோம்ல, அரசியல் படுத்துங்க இளைஞர்களை, அரசியல் படுத்துங்க, விஜய் அரசியல் படுத்தாமல் விட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதற்கான படமாக அது இருக்கும் கட்டாயமாக. பாரு, நம்முடைய முன்னோர்கள் நம்ம வந்து ஒரு 60களில் எப்படி இருந்திருக்காங்க, அன்னைக்கு இருந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான், இன்றைக்கி இருந்த ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிற படமாக அது இருக்கும். கட்டாயமாக தமிழ் சினிமாவுன்னு ஒரு முக்கியமான படமாக அது இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி.